ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். புள்ளைய நான் கதைக்கிறது விளங்குதா? என்னுடைய அன்மியூட் ஆப்ஷன் தர இல்ல. அந்த லிங்க் வந்து இந்த பப்ளிக்கா கொடுத்திக்கிறதுனால இந்த கிளாஸ் அன்மியூட் ஆப்ஷன் தர இல்ல. நாளை கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கிடைக்குமே. சரி. பிள்ளைகள் இந்த இதுக்கு முன்னாடி கிளாஸ் வந்தவங்க யாராவது இருக்கீங்களா? இதுக்கு முன்னால என்ன படிச்சவங்க? ஓகே, எல்லாரும் விளங்குதுண்ணா. இதுக்கு முன்னால படிச்சவங்க இருக்கிறீங்களா? ஓ, எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆல்ரெடி எந்த கிளாஸ் ஃபாலோ பண்ணியிருந்தவங்க? சரி, நல்லா. ஓகே. பிள்ளைகள் இன்றைய கிளாஸ் வந்து நான் ஒரு அறிமுக வகுப்பாகத்தான் உங்களுக்கு செய்வதற்கு பிளான் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களை பொறுத்தவரையில உங்களுக்கு தரம் 11 நீங்க இப்போ ஓலல் பெஞ்ச். உங்களுக்கு முதலாவது அலகிலிருந்து இன்ஷா அல்லாஹ் உங்களோட அழகு எல்லா பாடங்களையும் பார்ட் 1 பார்ட் 2 ஃபுல்லா வந்து நான் உங்களுக்கு இந்த கிளாஸ்ல வந்து செஞ்சு முடிப்பேன். உங்களுக்கு கிளாஸை பொறுத்த வரையில ஒவ்வொரு வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாள்லையும் வந்து இரவு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். இரவு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். மாதம் வந்து 12 வகுப்புகள் வந்து உங்களுக்கு நடக்கும். மந்த்லி 12 வகுப்புகள். ஓகேயா? சரி. அடுத்த விஷயம், இப்போ ஓலெவல் வந்ததுக்கு பின்னாலதான், இப்போ ஓலெவல் அந்த பேர் உங்களுக்கு வந்ததுக்கு பின்னால அல்லது நீங்க கிரேட் 11க்கு வந்ததுக்கு பின்னாலதான் அதிகமான பிள்ளைகளுக்கு வந்து படிக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் ஒண்ணு வந்து அது நார்மலா எல்லாருக்கும் வாரதுதான். டைம் கிட்ட வார நேரம் தான் அந்த உணர்வு அந்த ஆசை வாரது வந்து அது பொதுவாக மனித இயல்பு. அந்த அடிப்படையில உங்களுக்கு சம்டைம் கவலைகள் இருக்கலாம். கிரேட் 10 சிலபஸை பொறுத்தவரை கிரேட் 10 வந்து நீங்க எந்த லெவல்ல இருக்கிறீங்க, நல்லா படிச்சுக்கிறீங்களா அல்லது தெளிவான தெளிவான முறையில படிச்சு அந்த கிரேட் 10ல வரக்கூடிய பகுதிகளுக்கு கேள்வி செய்யக்கூடிய ஆற்றலை அவங்கள்ட்ட வளர்த்திக்கிறீங்களாங்கிறது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். சரி, இப்ப சம்டைம் உங்களுக்கு இந்த கிரேட் 10ல கிளியர் இல்லாத பிள்ளைகள் இருக்கலாம். ஏன்னா உங்களோட ஓ லெவல் எக்ஸாமை பொறுத்த வரையில இந்த கிரேட் 10 சிலபஸ் வந்து நீங்க முக்கியமான ஒரு பகுதி. சரி பிள்ளைகள், நீங்க கிரேட் 10ல மட்டும் உங்களுக்கு ஃபுல் கிளியரான ஐடியா இருந்தாலே உங்களுக்கு நார்மலா சி ஒன்று எடுக்கலாம். இந்த கஷ்டமும் இல்லாம ஒரு சி ரிசல்ட் வந்து உங்களுக்கு நார்மலா எடுக்கலாம். நார்மலா சி வந்து எடுக்கலாம். அதாவது கிரேட் 11 எந்த ஐடியாவும் இல்லாம கிரேட் 10 மட்டும் நீங்க படிச்சிருந்தாலே உங்களுக்கு சி ஒன்று எடுக்கலாம். அப்ப நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு விளங்கும் வந்து அதிகமான கேள்விகள் வந்து கிரேட் 10ல இருந்து வந்து கொண்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு நார்மலா தெரியும். சரி, அந்த அடிப்படையில நான் என்ன சொல்ல வர விஷயம்டா, இன்ஷால்லா உங்களோட பேட்ச் தான் நான் டெஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்றேன். அடுத்தது கிரேட் 10 பேட்ச் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் கிளாஸ். அப்ப இந்த கிரேட் 10 பேட்சுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ற கிளாஸும் அவங்களுக்கும் 3 நாள் வந்து வீக்லி கிளாஸ் நடக்கும். 3 டேஸ் வந்து வீக்லி வந்து கிளாஸ் நடக்கும். உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளையிலும்டா, இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகிறவங்களுக்கு இந்த கிளாஸை வந்து உங்களுக்கு ஃப்ரீயா ஜாயின் ஆகும். இந்த கிரேட் 10க்குரிய கிளாஸுக்கு தானே அந்த கிளாஸுக்குரிய லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு இந்த குரூப்புக்கு அதாவது கிரேட் 11 குரூப்புக்கு வந்து நான் என்ன செய்வேன்னா இந்த லிங்கையும் வந்து தருவேன். அப்ப இதுவும் நான் பெஸ்ட் யூனிட்ல இருந்து செஞ்சு கொண்டு போவேன். கிரேட் 10 வந்து பெஸ்ட் யூனிட்ல இருந்து செஞ்சு கொண்டு போவேன். அப்ப உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், ஒரு குறுகிய காலத்துல. ஓகே ஓகே பாத்திமா, ஓகே சுமையா.
சரியா? ஓகே, என்ன சொல்ல வாரேன்டா, உங்களுக்கு இந்த 1 இயருக்குள்ளால, ஒரு வருட இந்த இடைவெளிக்குள்ளால உங்களுக்கு கிரேட் 11 சிலபஸையும் படிச்சு, கிரேட் 10 சிலபஸையும் படிச்சு, ஒரு நல்ல ஒரு விஞ்ஞான பாடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்தை நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், அடைய முடியுங்கிறது வந்து உங்களை அடைய வைக்கணுங்கிறது தான் இன்ஷால்லா என்னுடைய இலக்கு, என்னுடைய ஆசை. அத இந்த கிளாஸு கூட இன்ஷால்லா நான் உங்களுக்கு கட்டாயம் செஞ்சு தருவேன். உங்க எல்லாரையும் ஓ லெவல்ல ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கக்கூடிய மாணவர்களாக, உங்கள்கிட்ட இப்ப நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்களோ அதை விட ஒரு நல்ல நிலைக்கு அவங்களோட ரிசல்ட்டை, அவங்களோட தேர்ட் டேர்ம் ரிசல்ட் உங்களை எல்லாருக்கும் தெரியும். ஓகே, அப்படியா? சரி. தேர்ட் டேர்ம்ல நீங்க சொல்லுங்க பிள்ளைகள், 75க்கு மேல, 75 அல்லது 75 பிளஸ் எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? கொஞ்சம் சட் பாக்ஸ்ல சொல்லுங்களேன். 75 பிளஸ் எடுத்த பிள்ளைகள் எத்தனை பேர்? ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்து தான் கேட்கிறேன். 75 பிளஸ் எடுத்த பிள்ளையா? நீ ஒரு அறிமுகம் தான், இல்ல நாங்க அறிமுகமாகிக் கொண்டு 75 பிளஸ் எடுத்த ஒரு ஆள் இருக்கிறார் கிளாஸ்ல. ஒரு ஆள் தானா? வேற யாரும் இல்லையா? ஓகே, வெரி குட். 5 3 பேர் இருக்கிறான். நான் பேரால் சொல்லல. கிளாஸ்ல வந்து 3 பேர் இருக்கிறாங்க. 75க்கு மேல வந்து தேர்ட் டேர்ம்ல வந்து அவங்க ரிசல்ட்ஸ் அவட மார்க் சயின்ஸ்ல வந்துக்கலாம். நல்ல விஷயம். ஓகே, 65க்கு மேல எடுத்தவங்க, 65 பிளஸ் எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க தேர்ட் டேர்ம்ல? 65க்கு மேல சும்மா சொல்லுங்களேன். 65க்கு மேல நாங்க எடுத்துக்கிறோம். யாரும் இல்லையா? ஓகே, 67. சுமையா? ஓகே சுமையா, ஓகே, வெரி குட். ஓகே சுமையா, சரி. சரி பிள்ளைகள் கவனிங்க. பிள்ளைகள் இந்த ஓ லெவல்ல ஏ எடுக்கிறதுக்கு தானே சயின்ஸ் பாடத்துல, நான் வேற பாடத்தை சொல்லல. சயின்ஸ் பாடத்துல ஏயோ அல்லது பியோ எடுக்கிறது வந்து பிள்ளைகள், நான் சும்மா நான் ஒரு டீச்சரா இருந்து கதைக்கிறேன், நீங்க யோசிக்க வேணாம். ஒரு டீச்சரா இல்லாம உங்களை போல ஒரு மாணவனாக என்னையும் இந்த இடத்துல வச்சுக்கொண்டு நான் கதைக்கிறேன். ஏ பி எடுக்கிறது வந்து பிள்ளைகள் சயின்ஸ் பாடத்தை பொறுத்த வரையில ஒரு லேசான விஷயம். நீங்க இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணினால் இந்த ஏ வந்து உங்களுக்கு இலகுவாக அடையலாம். ஏயோ அல்லது பி, ஏ அல்லது பி, சரியா? உங்களுக்கு ஈஸியா வந்து அடைஞ்சு கொள்ளலாம். சிங்கிறது என்னைய பொறுத்த வரையில நீங்க ஓ லெவல்ல சி பாஸ் எடுக்கிறதுங்கிறது வந்து இது ஒரு ஜஸ்ட் இது எல்லாருக்கும் செய்ய முடியுமான வேலை. இது ஒரு கஷ்டமான வேலை இல்லை. சி பாஸ், ஜஸ்ட் சி எடுக்கிறது வந்து ஒரு ஈஸியான வேலை. உங்களை பொறுத்த வரையில நீங்க கிரேட் 6ல இருந்து படிச்சு கொண்டு வாரீங்க, அப்படித்தானே? கிரேட் 6ல இருந்து சயின்ஸ் படிச்சு கொண்டு வார பிள்ளைகள் வந்து சி மார்க்ஸ் எடுக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலே போதாது. உங்களை ஏ அல்லது பிக்கு வந்து ஈஸியா மாத்தி கொள்ளலாம். அதுக்கு வந்து பிள்ளைகள் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் உங்களுக்கு தர ஐடியா என்ன, உங்களுக்கு ஒரு வருஷம் இருக்குது, காலம் இருக்குது. அடுத்த இன்ஷால்லா வரக்கூடிய டிசம்பருக்கு தான் நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்க. இந்த டிசம்பர் வரைக்கும் உள்ள காலத்தை நீங்க மேக்சிமம் பயன்படுத்தினீங்கன்னா என்ன செய்யலாம்னா, உங்களுக்கு இலகுவாக வந்து இந்த ஏங்கிறத நீங்க டார்கெட்டா வச்சுக்கொண்டு நீங்க கட்டாயம் படிங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை, இந்த டேட் 10 தானே, இது உங்களோட பாஸ்ட், அப்படித்தானே? இது உங்களோட போன காலம். இந்த கிரேட் 10 சிலபஸுக்கு தானே, இதை ஃபுல்லா கவர் பண்ணி முடியுங்க. நல்ல அப்படின்னா அந்த தியரிக்கு தானே, தியரிய வந்து
ஃபுல் கிளியரா முதலாவது படிச்சு முடிங்க. இது நீங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை. இதை நீங்க ஒரு மாசத்துல செஞ்சு முடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஒரு மாசத்துல எல்லாம் செஞ்சு முடிக்க இயலாது, அப்படித்தானே? இப்ப நான் கிரேட் 11 படிச்சு கொண்டு கிரேட் 10 சிலபஸையும் கவர் பண்ணி ஒரு மாசத்திலேயோ 2 மாசத்திலேயோ கவர் பண்ணி முடிக்கிறதுக்கு எங்களால முடியாது. ஏன்னா நீங்களும் சயின்ஸ் மட்டும் இல்லையே படிக்கிறது. ஏன்னா உங்களுக்கும் 9 பாடம் 9 பாடம் நீங்க படிக்கணும், அப்படித்தானே? காலையில எழும்பி ஸ்கூல் போகணும், ஸ்கூல் போயிட்டு 1000 கிளாஸ் போகணும். ஏன்னா அதோட சேர்ந்து ஜூம் கிளாஸ் வேற, இப்படி 1008 கிளாஸ் ஃபாலோ பண்ணிக்கொண்டு ஸ்கூலுக்கும் போயிட்டு கொண்டு ஒரு மாசத்துல கிரேட் 10 சிலபஸும் உங்களுக்கு கவர் பண்ணி முடிக்கிறது கஷ்டம், சரிதானே? சரி, அப்ப என்ன செய்யணும்டா, நீங்க ஐடியா பண்ணுங்க, நீங்க டார்கெட் பண்ணுங்க. ஒரு வருஷத்துக்குள்ள, அதாவது இந்த டிசம்பருக்குள்ளால கிரேட் 10 சிலபஸ ஓ லெவல் எக்ஸாமுக்கு முன்னால இந்த கிரேட் 10 சிலபஸை நான் என்ன செய்வேன், ஃபுல்லா கவர் பண்ணி முடிப்பேன். கிரேட் 10 இதை டிசம்பர் வரைக்கும் நீங்க டார்கெட் வச்சு கொண்டு இருக்காம ஒரு அக்டோபர் அல்லது நவம்பர், அக்டோபருக்குள்ள இதை நீங்க கவர் பண்ணி முடிச்சுக்கொண்டா நல்லது. கிரேட் 10 சிலபஸை ஃபுல்லா கவர் பண்ணி முடிக்கிறது. எப்படி படிச்சு முடிக்கணும்னா வெறும் தியரியா மட்டும் இல்ல, அந்த தியரியோட சேர்ந்து வரக்கூடிய பாஸ் பேப்பர் கேள்விகள், எம்சிக்யூ, ஸ்ட்ரக்சர், எஸ்ஏ எல்லாத்தையும் ஒவ்வொரு யூனிட்டா படிச்சுக்கொண்டு அதுல வரக்கூடிய ஸ்ட்ரக்சரை பாருங்க, எஸ்ஏ பாருங்க, எம்சிக்யூவை பாருங்க, செய்ய ஏழுமான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாஸ் பேப்பர் கேள்வி செய்யுங்க. நான் இப்ப நியூ கிரேட் 11ஓட தான் காய்ச்சி கொண்டிருக்கிறேன் உமர். நான் இப்ப கதைக்கிறது நியூ கிரேட் 11 2025 பெஜ்ஜுக்குரிய கிளாஸ் தான் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன், சரிதானே? 2025 பெஜ்ஜுக்கு தான் நான் இப்ப கிளாஸ் செய்யறேன், சரியா? இந்த அடுத்த மாசம் எக்ஸாம் வச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளோட நான் கதைக்கல, அந்த பெஜ்ஜுக்குரிய கிளாஸும் இல்ல. அவங்களுக்கு எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஒரு மாசம் தன்னோட காலம் இது. இந்த ஒரு மாசத்துள்ளுக்க நீங்க செய்ய வேண்டிய வேலைகளை செய்யுங்க, சரியா? அப்படி அந்த பிள்ளைகள் வந்திக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் நியூ பேஜோட தான் காய்ச்சி கொண்டிருக்கேன். அதாவது இப்ப கிரேட், அதாவது 25 பேஜோட தான் காய்ச்சி கொண்டிருக்கேன், சரி பிள்ளைகள். அப்ப அதுக்குரிய ஃபுல் இந்த சிலபஸை கவர் பண்றது, அதே மாதிரி அதுக்குரிய பாஸ் பேப்பர் கேள்விகளை உங்களுக்கு செய்யறது எல்லாத்தையும் நான் செய்வேன் இன்ஷால்லா. நீங்க இந்த 3 கிளாஸ், உங்களோட ஓ லெவலுக்குரிய 3 கிளாஸுக்கு தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க, அதுக்குரிய பேமெண்ட் தான் நீங்க தருவீங்க. ஆனா நான் உங்களுக்கு அதை விட எடிஷனலா நான் உங்களுக்கு செஞ்சு தரக்கூடியது இந்த கிரேட் 10 சிலபஸை நான் உங்களுக்கு ஃபுல்லா முடிச்சு தருவேன். இது நான் உங்களுக்கு தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி. அதையும் நான் உங்களுக்கு வேறையா செய்வேன், சரிதானே? அப்ப உங்களுக்கு நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 கிளாஸ் நடக்கும் வீக்ல 6 டேஸ், 6 நாட்கள் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அதுல 3 நாள் கிரேட் உங்களோட கிரேட் 11க்குரிய கிளாஸும், இன்னும் 3 நாள் கிரேட் 10க்குரிய கிளாஸா தான் இந்த கிளாஸ் நார்மலா போகும், சரிதானே? சரி, இது முதலாவது விஷயம். அடுத்த ஏண்ட இலக்கு என்னன்னு சொன்னால், உங்களோட டேர்ம் எக்ஸாம் எல்லாம் என்னுடைய இலக்கு கிடையாது. உங்களோட டேர்ம் எக்ஸாம் எல்லாம் என்னுடைய பத்திமா சுமையா இந்த முறை எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஒன்றுமே செய்யல. இன்னும் ஒரு மாசம் தான் நீக்குது. உங்களுக்கு என்னால சொல்ல முடியுமானது பாஸ் பேப்பரை செய்யுங்க, என்ன செய்யுங்க, அதோட கிரேட் 10 கொஞ்சம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அந்த ஐடியாவை தான் நினைக்க சொல்லலாம். ஏன்னா அவங்களோட காலம் கிட்டவா ஆயிடுது, சரியா? அவங்களோட காலம் நெருங்கி ஒரு மாசம் தான் நீக்குது. அது ஒரு மாசத்துள்ளுக்க நீங்க ஒரு மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க, அவங்களுக்கு இன்ஷால்லா இல்ல தடையலாம். சரி, ஓகே, சரி. அப்ப இதுதான் பிள்ளைகள் எங்கட இலக்கு. அப்ப இந்த இலக்கை வச்சுக்கொண்டு, இந்த பிளேனை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம், எங்கட கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, நல்லா. சரி, அடுத்தது இப்ப நாளே கிளாஸ்ல இருந்து உங்களோட எல்லாரோட கையிலையும் அந்த பாஸ் பேப்பர் புக் பண்ணிக்கணும். பாஸ் பேப்பர் கட்டாயம் உங்களோட கையில, அதாவது இந்த லாஸ்ட் இயர் வரைக்கும் பாஸ் பேப்பர் உங்களோட கையில, லாஸ்ட் இயர் வரைக்கும் பாஸ் பேப்பர் உங்களோட கையில கட்டாயம்
இருக்கணும். சரியா? அதுக்குரிய ஏற்பாட்டோட கிளாஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரி, பிள்ளைகள் இப்ப கவனிங்க. இப்ப நாங்க முதலாவது என்ன செய்ய போறோம்னு சொன்னால், இந்த தாவர இலையங்களும் விலங்கு இலையங்களும் சம்பந்தமாக தான் எங்கட முதலாவது யூனிட்ல வந்து நாங்க படிக்க போறோம். நார்மலா நீங்க ஆல்ரெடி எல்லாரும் வந்து ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. இந்த தாவர இலையங்கள் சம்பந்தமாகவும் விலங்கு இலையங்கள் சம்பந்தமாகவும் ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. சரி, இப்ப படிச்ச விஷயங்களை நாங்க அவசரமா படிச்சு கொண்டோம். பிள்ளைகள் ஸ்கூல்ல படிச்சு முடிஞ்சா தாவர இலையங்கள் விலங்கு இலையங்கள் ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா? முதலாவது யூனிட் இல்லையா? ஓகே, சரி, நல்லா. ஓ, இல்ல, சரி, பரவாயில்ல. பிள்ளைகள் நாங்க என்ன செய்வோம், இதை ஃபுல்லா நாங்க படிப்போம். அடுத்து பயாலஜி, இது ஒரு லேசான பாடம். முதலாவது யூனிட் ரெண்டாவது யூனிட் எல்லாம் உங்களுக்கு நார்மலா கஷ்டம் இல்ல, நார்மலா படிச்சு கொண்டு போகலாம். லேசான யூனிட் தான். மூணாவது யூனிட் தான், அதாவது கலவைங்கிறது தான் மிக முக்கியமான பகுதி. சரி, அதுல இருந்து தான் கொஞ்சம் உங்களுக்கு என்ன செய்யும் கிரேட் 11ல. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு பண்ண இன்னைக்கு முடிக்க இயலாது. இன்னைக்கு நாங்க எங்களோட அறிமுக வகுப்பு தானே, இன்னைக்கு நாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நாளையில இருந்து கிளாஸ் செஞ்சு கொண்டு போவோம். ஒரே நாள்ல முடிக்கிற கஷ்டம். சரி, 7 வரைக்கும் செய்வோம். சரி, பிள்ளைய கவனிங்க. நான் முதலாவது படிக்க போறேன், எங்களோட கிரேட் 11ல நாங்க முதலாவது படிக்க போறது வந்து இந்த தாவர இலையங்களும் விலங்கு இலையங்களும் சம்பந்தமாக தான் படிக்க போறோம். தாவர இலையங்கள் பொதுவாக வந்து நாங்க இலையங்களை ரெண்டாக வகைப்படுத்தலாம். ஒன்று தாவர இலையங்கள், அடுத்தது வந்து விலங்கு இலையங்கள். சரி, பிள்ளைகள் உங்களுக்கு நான் நார்மலா கிளாஸ்ல அன்மியூட் பண்ற ஆப்ஷன் தாரது இன்னைக்கு மட்டும்தான் தர இல்லை. ஏன்னா இந்த இன்னைக்கு கிளாஸ் லிங்க் வந்து நான் அந்த பப்ளிக்கா போட்டிக்கிறதுனால இன்னைக்கு மட்டும் அன்மியூட் ஆப்ஷன் தர இல்லை. அதுல கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். நாளைய கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல இருந்து நாளைய கிளாஸ்ல இருந்து வந்து உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கிடைக்கும். சரியா? சரி, இலையங்களை வந்து தாவர இலையங்கள் விலங்கு இலையங்கள் சொல்லி நாங்க நார்மலா ரெண்டு வகையாக வகைப்படுத்துவோம். சரி, ஓகே. லுஜிகா, நாங்க இதுல கொஞ்சம் படிச்சோம். இதுல அடுத்த கிளாஸ்ல படிச்சோம். இது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் செஞ்சு கொண்டு போறேன். நான் புதுசா ஜாயின் பண்ண வைக்கிறாங்க தானே, அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து செஞ்சு கொண்டு போறேன். சரி, கவனிங்க பிள்ளைகள். இலையங்கள் இலையங்கள் எங்க இருந்து வந்துச்சு? இலையங்கள் இலையங்கள் எப்படி உருவாகும்? அன்மியூட் ஆப்ஷன் இருந்தாதான் அதுக்கு சரியானா அன்மியூட் பண்ணலாம், ஆன்சர் சொல்லலாம். இது செட் பாக்ஸ்ல போறதுங்கிறதெல்லாம் கஷ்டமான வேலை. சரி, அது நீங்க அப்படி சொல்றது எனக்கு விளங்குது. சரி, பரவாயில்ல, இப்படி மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நாளை கிளாஸ் அதை செய்யும். வெரி குட். பிள்ளைகள் கவனிங்க. கலங்கள் பல சேர்ந்துதான் இலையம் உருவாகும். கலங்கள் பல சேர்ந்து இலையம் உருவாகும். சரி, இதுல உங்களுக்கு நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால் அங்கிகளினுடைய கல ஒழுங்கமைப்பு மட்டம் சம்பந்தமாக கேள்வி வந்து அங்கிகளின் கல ஒழுங்கமைப்பு மட்டம். இந்த அங்கிகளோட கல ஒழுங்கமைப்பு மட்டத்தை எழுத சொல்லி நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் கேள்வியில கூட அப்படித்தானே, ஸ்ட்ரக்சர் கேள்வியில கூட வந்தீங்க பாஸ் பேப்பர்ல. அப்ப உங்களுக்கு இந்த கல ஒழுங்கமைப்பு மட்டம் தெரியணும். கலங்கள் பல சேர்ந்து இலையங்கள் உருவாகும், இலையங்கள் பல சேர்ந்து அங்கம் உருவாகும், அங்கங்கள் பல சேர்ந்து தொகுதி உருவாகும், தொகுதிகள் பல சேர்ந்து அங்கி உருவாகும். இதுதான் ஒரு அங்கியினுடைய கல ஒழுங்கமைப்பு மட்டம். சரியா? இந்த ஒழுங்கமைப்பு மட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்ப இந்த அங்கிகளினுடைய கல ஒழுங்கமைப்பு மட்டத்துல நாங்க இந்த இலையம் சம்பந்தமாக படிக்க போறோம். இதான் நாங்க படிக்க போறது. இந்த இலையம் சம்பந்தமாக நாங்க படிக்க போறோம். அந்த இலையங்கள்லையும் இல்ல, இது மார்ச் ஓலால் பெச்சுக்குரிய கிளாஸ் இல்ல, 2025 பெச்சுக்குரிய கிளாஸ். அதாவது நியூ ஓலால் பெச்சுக்குரிய கிளாஸ்.
சரி, அங்கிகளினுடைய கள ஒழுங்கமைப்பு மட்டம் சம்பந்தமாகத்தான் நாங்க என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். சரி, சாரி இலையங்கள்ல தாவர இலையங்கள் விலங்கு, அதாவது அங்கிகள கள ஒழுங்கமைப்பு மட்டத்துல இந்த இலையம் சம்பந்தமாகத்தான் நாங்க படிக்க போறோம். சரி, கவனிங்க. அதுல முதலாவது இந்த தாவர இலையங்கள் சம்பந்தமாக பார்க்க போறோம். உங்களோட டியூட்ல பாருங்க, எல்லாரும் டியூட்டை பிரிண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. தாவர இலையம் தொடர்பாக அறிந்து கொள்வதற்கு பின்வரும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம். ஒரு செயற்பாடு ஒன்று உங்களுக்கு தந்திக்கலாம். சரி, அந்த செயற்பாட்டுல 3 பொருள்கள் தந்திக்கிறாங்க. முதலாவது பாருங்க, முதலாவது வெற்றிலையின் கீழ்ப்புற மேற்றோர். வெற்றிலையில கீழ்ப்புற மேற்றோர், இது முதலாவது எடுக்க வேண்டிய பொருள். கீழ்ப்புற மேற்றோர். ரெண்டாவது எடுக்க சொல்லிக்கிறாங்க பாருங்க, உருளைக்கிழங்கிட மெல்லிய சீவல். உருளைக்கிழங்கிட மெல்லிய சீவல், இது ரெண்டாவது எடுக்க சொன்ன பொருள். மூணாவது எடுக்க சொன்ன பொருள் காசித்தும்பை தாவரம். காசித்தும்பை தாவரத்தில குறுக்கு வெட்டு முகப்பரப்பு. குறுக்கு வெட்டு முகப்பரப்பு. காசித்தும்பை தாவரத்தில குறுக்கு வெட்டு முகப்பரப்பு. இது மூணும் தான் உங்களுக்கு எடுக்க சொன்ன பொருள். இதுல கவனிங்க, இதுல பிள்ளைங்க பாருங்க, முதலாவது வெற்றிலையிட கீழ்ப்புற மேற்றோட எடுக்க சொல்லிக்கலாம். வெற்றிலை நீங்க எடுத்தீங்கன்னா, இது வெற்றிலைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இந்த வெற்றிலையிட கீழ்ப்புற மேற்றோல தான் எடுக்க சொல்லிக்கலாம். என்ன காரணத்துக்காக வெற்றிலையிட கீழ்ப்புற மேற்றோல் எடுக்க சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? என்ன காரணம்? சொல்லுங்களேன். வெற்றிலையிட கீழ்ப்புற மேற்றோல் எடுக்க சொன்னதுக்கான காரணம் யாருக்காவது தெரியுமா? சேட்ல சொல்லுங்களேன். ஸ்கூல்ல படிச்சிட்டீங்க தானே? சரி, பிள்ளைங்க கவனிங்க, கவனிங்க. என்ன காரணத்துக்காக இந்த வெற்றிலையிட கீழ்ப்புற மேற்றோல் எடுக்க சொன்னாங்கன்னா, பொதுவாக உங்களுக்கு தெரியும், இந்த இலைகள், வெற்றிலைங்கிறது ஒரு இலை தானேனா, இலை இலைகளோட பிரதானமான தொழில் தான் ஒளித்தொகுப்பு செய்யும். இந்த ஒளித்தொகுப்பு செய்யற நேரம் இங்க வாயு பரிமாற்றம் நடக்கும், அப்படித்தானே? ஒளித்தொகுப்புக்கும் வாயு பரிமாற்றம் நடக்கும். என்ன வாயு பரிமாற்றம் நடக்கும்? கார்பனீர் ஆக்சைடு வாயு உள்ளுக்க வரும் பகல் நேரத்துல. அதே மாதிரி ஆக்சிஜன் வாயு பகல் நேரத்துல வெளிவிடப்படும். அதே மாதிரி இரவு நேரங்கள்ல ஆக்சிஜன் உள்ளெடுக்கப்படும் ஆக்சிஜன் வாயு உள்ளெடுக்கப்படும், கார்பனீர் ஆக்சைடு வாயு வெளியிடப்படும். அப்ப நார்மலா வாயு பரிமாற்றம் நடக்கிறது ஒளித்தொகுப்பு செய்யற நேரம், அதே மாதிரி இரவையில் சுவாசம் நடக்கிற நேரம் இந்த இலைகள்ல வாயு பரிமாற்றம் நடக்கும். மனிதனை பொறுத்த வரையில, உதாரணமா எடுத்துக்கோங்களேன், மனிதனை பொறுத்த வரையில மனிதன்ல வாயு பரிமாற்றம் நடக்கிறதுக்கு என்ன உறுப்பு பங்களிப்பு செலுத்தும்? என்ன உறுப்பு? மூக்குத்துவாரம். என்ன? மூக்குத்துவாரம். இந்த மூக்குத்துவாரத்துக்கு கூடாகத்தான் என்ன நடக்குது? நாங்க ஆக்சிஜன் வாயு உள்ளுக்கு எடுக்கிறோம். அதே மாதிரி கலச்சுவாசத்தின் போது பக்க விளைவாக உருவாகக்கூடிய கார்பனீர் ஆக்சைடு வாயுவை வெளியில அனுப்புறோம். அப்ப இதை செய்யறது எங்களோட மூக்குத்துவாரத்துக்கு கூடாக எங்கட மனிதன்ல வாயு பரிமாற்றம் நடக்கிற மாதிரி இலைகள்ல வாயு பரிமாற்றம் நடக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு தான் நாங்க சொல்லுவோம், என்னன்னு சொல்லுவோம்? இலைவாய்னு சொல்லுவோம். இலைவாய்னு சொல்லுவோம். இந்த இலைவாய் கூடாகத்தான் வாயு பரிமாற்றம் நோமலா நடக்குது. சரி, அப்ப என்ன
சார் கிளியர் இல்ல பேசுறது பிள்ளை, நான் பேசுறது கிளியர் இல்லையா? பேசுறது கிளியர் இல்லாம இருக்குது. போர்ட் கிளியர் இல்ல. ஆமா. அப்படின்னா ஸ்ட்ரக் ஆகுதா? கிளியர் சார். உமர் கிளியர். எல்லாரும் கிளியரா? சரி, ஒருத்தருக்கு கிளியர் இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க பிள்ளை, உங்களுக்கு கவரேஜ் இஷ்யூ ஆகிக்கும் பாருங்க. சரி பிள்ளை, நாங்க கவனிங்க. அப்ப என்ன சொல்லி கொண்டு வந்தேன்? எஸ், வாயு பரிமாற்றம் நடக்கிறது வந்து இலைவாய்களால தான் வந்து வாயு பரிமாற்றம் நடக்க போகுது. இப்ப இந்த இலைவாய்கள்ல வந்து என்ன கலங்க, அதாவது இலைவாய் வந்து ஒரு தாவர இலையில எங்க அதிகம் காணப்படும்? ஒரு இலைவாய், இலைவாய்கள் வந்து தாவர இலையில எங்க அதிகம் காணப்படும்? நீங்க grade 6ல படிச்சிருக்கீங்க. இலைவாய்கள் எங்க காணப்படும் அதிகம்? ஷோர்ட்டா ஒரு ஆன்சர் சொல்லுங்களேன் செட்ல. செட்ல ஷோர்ட் ஆன்சரா? மேல், கீழ், யுஹன்னிகா, நுனி. ஓகே, வேற ஆன்சர்? தாவரம். ஓகே, இல்ல நான் கேக்குறேன், தாவரத்துல, தாவர இலையில இலைவாய்கள் எந்த இடத்துல அதிகம் காணப்படும்? தண்டு. அவரின் தண்டுலையா காணப்படும்? வெரி குட் ருஜிகா. கீழ்ப்புறத்துல நீங்க ஒரு தாவர இலை எடுத்தீங்கன்னா, ஒரு தாவர இலை எடுத்தீங்கன்னா, இது தாவர இலைன்னு வச்சுக்கோங்களேன். தாவர இலையிட கீழ்ப்புறத்துல தான் வந்து இலைவாய்கள் அதிகம் காணப்படும். நான் சொல்றது விளங்குதா? தாவர இலையிட கீழ்ப்பகுதியில தான் வந்து இலைவாய்கள் வந்து அதிகம் காணப்படும். அப்ப தாவரத்துல இலைவாய்கள் அதிகம் காணப்படுகின்ற பகுதி இலையினுடைய கீழ்ப்புறம். இது விளங்கிச்சா? இது கிளியரா? பிள்ளைகள் விளங்கிச்சா இல்லையா? எஸ், ஓகே, வெரி குட். சரி கவனிங்க. அப்ப இங்க பாருங்க, வெற்றிலையிட கீழ்ப்புற மேற்றோடு எடுக்க சொல்லிக்கிறான். இங்க பாருங்க, வெற்றிலையிட கீழ்ப்புற மேற்றோடு எடுக்க சொல்லிக்கிறான். அப்ப என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வருதா? ஏதோ இலைவாய்கள் அவதானிக்கிறதுக்காகத்தான் கீழ்ப்புற மேற்றோல் எடுக்க சொல்லிக்கிறாங்கன்ற ஒரு ஐடியா ஒண்ணு உங்களுக்கு வருதா? இலைவாய்களோ அல்லது அதோடு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தை அவதானிக்கிறதுக்காகத்தான் கீழ்ப்புற மேற்றோல் எடுக்க சொல்லிக்கிறாங்க ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு வந்திருக்கு. சரி கவனிங்க. அப்ப இலைவாய்கள் வந்து இந்த கீழ்ப்புற மேற்றோல்ல தான் வந்து அதிகம் காணப்படும். அதுலயும் இந்த இலைவாய்களை பொறுத்தவரையில நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த இலைவாய்கள் வந்து என்ன களங்களால ஆக்கப்பட்டிருக்குதுன்னா, காவட்கலங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. காவட்கலங்கள், காவட்கலங்கள். இந்த காவட்கலங்கள் என்ன வடிவம் தான்? ஒரு அவரை வித்து வடிவானதாக இருக்கு. காவட்கலங்களோட வடிவம் வந்து அவரை வித்து வடிவம். அப்ப இரண்டு காவட்கலங்கள் ஒன்று சேர்வதன் மூலமாக பாருங்க, ரெண்டு காவட்கலம், இது ஒரு காவட்கலம், இது ஒரு காவட்கலம். இந்த ரெண்டு காவட்கலங்களும் ஒன்று சேர்றதன் மூலம் பாருங்க, இடையில ஒரு துவாரம் ஒன்று உருவாகுதானே. இந்த துவாரத்துக்கு பேரு தான் இலைவாய் துவாரம். இலைவாய் துவாரம். இந்த களத்துக்கு நாம பேர் சொல்லுவோம் காவட்கலம். காவட்கலம். சொன்னது விளைஞ்சா? சொன்னது விளைஞ்சா? சொன்னது விளைஞ்சா? எஸ் சொன்னோ? எஸ். சரி பிள்ளைங்க கவனிங்க. இங்கன்னா ரெண்டு காவட்கலங்கள் சேருது, ரெண்டு காவட்கலங்கள் சேருது. அப்ப ரெண்டு காவட்கலங்கள் சேர்ற நேரம் அது இலை வாய்ங்கிறது ஒரு இளையமா மாறுது. அது விளங்குது அவங்களுக்கு. இப்ப களங்கள் பல சேர்ந்தா அது இளையம். ரெண்டு களங்கள் சேருது, சேர்ற நேரம் வந்து
மனுஷா விலங்கு இல்லையா? மனுஷன் நான் சொன்னதா விலங்கு இல்ல? எது விலங்குன்னு சொல்லுங்க. மனுஷா லாஸ்டா சொன்னதா விலங்கு இல்ல? சரி, பிள்ளைங்க கவனிங்க. இப்ப ரெண்டு காவற்களங்கள் சேருது. இது ஒரு காவற்களம், இது ஒரு காவற்களம். இப்ப ரெண்டு காவற்களங்கள் சேர்ற நேரம், இப்ப காவற்களங்கள் வந்து அவரை வித்து வடிவம் பாருங்க. ஒரு காவற்களத்திட படத்திடுங்க. இது வந்து அவரை வித்திட வடிவம், அவரை வித்திட வடிவம். அவரை வித்து தெரியும் தானே? அப்ப ரெண்டு காவற்களங்கள் இணையிற நேரம் இந்த பாருங்க, நடுவுல ஒரு துவாரம் ஒன்று உருவாகுது. துவாரம் ஒன்று உருவாகுது. இந்த துவாரம் தான் இலைவாய் துவாரம். இந்த துவாரத்துக்கூடாகத்தான் வாயு பரிமாற்றம் நடக்கிறது தாவரங்கள். இப்ப எங்க கவனிங்க, இது ஒரு களம், இதுவும் ஒரு களம். ரெண்டு களங்கள் சேரும் போதோ இது வந்து ஒரு இளையமாக மாறுது. அப்ப இந்த இளையத்திட அமைப்பை நாங்க அவதானிக்கிறதுங்க பாருங்க. எங்களுக்கு இளையங்களை அவதானிக்கிறது தானே எங்களோட நோக்கம். அப்ப இங்க ஒரு வித்தியாசமான அமைப்புடைய களங்கள் ஒன்று சேர்ந்து, வித்தியாசமான அமைப்புடைய களங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு இளையம் வந்து உருவாகுதுங்கிறத நாங்க விளங்கி கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் எங்களுக்கு வெற்றிலையிட கீழ்ப்புற மேற்றோலை வந்து எடுக்க சொல்லிக்கிறோம். இது விளங்கிச்சா? இந்த வெற்றிலையிட கீழ்ப்புற மேற்றோலுக்குள்ளால இவ்வளவு பெரிய விளக்கம் உண்டு. சரி, இந்த விளக்கம் இன்றைக்கு தான் தெரியும்னு சொன்னவங்க, நீங்க எல்லா ஸ்கூல்ல படிச்சீங்க தானே பாடம்? இந்த பாடம் கட்டாயம் படிச்சிட்டீங்க. இந்த படிச்சவங்கல்ல இந்த வெற்றிலையிட கீழ்ப்புற மேற்றோலுக்கு கீழால உள்ள இந்த தியரி இன்றைக்கு தான் தெரியும்னு சொன்னவங்க எஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு இப்பதான் தெரியும் சொன்னவங்க எஸ்ன்னு சொல்லுங்க. ஓகே, சரி, நல்லா, சரி, புரியுது. ஓகே, சரி. அப்ப பிள்ளைகள் அவங்களோட டியூப்ல அந்த வெற்றிலையிட கீழ்ப்புற மேற்றோலிக்கு தானே, அதுக்கு பக்கத்துல எழுதி கொள்ளுங்க, இலைவாய்கள் அதிகம் காணப்படும். இலைவாய்கள் வந்து அதிகம் காணப்படும் அப்படிங்கறத எழுதி கொள்ளுங்க. அடுத்த இலைவாய் வந்து காவற்களத்தினால், அடுத்த பாயிண்ட்ஸ் இருக்க இலைவாய் காவற்களத்தினால் ஆக்கப்பட்டது. எழுதி விடவா? அந்த வெற்றிலையிட கீழ்ப்புற மேற்றோடு கீழே அண்டர்லைன் பண்ணி நீங்க எழுதுங்க. முதலாவது பாயிண்ட்ஸ் எழுதணும். இலைவாய்கள் அதிகம் காணும். இலைவாய்கள் அதிகம் காணப்படும். முதலாவது சரி. இரண்டாவது எழுதணும். இலைவாய் இலைவாய்கள் காவற்களத்தினால் ஆக்கப்பட்டது. காவற்களத்தினால் ஆக்கப்பட்டது. போட்டு இந்த படத்தை வரைங்க. அது கீழே இந்த படம் தானே, இந்த படத்தை வரைங்க. வரைஞ்சிட்டு அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. காவற்களம் காவற்களம் அவரை வித்து வடிவாங்க. அவரை வித்து வடிவாங்க. நீங்க எந்த கிளாஸ் வாரதாக இருந்தால், நான் அதாவது நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா சயின்ஸ் கிளாஸ் ஒன்று வாரதாக இருந்தால், நான் ஏதோ ஒரு புதிய விஷயத்த ஒன்று சொல்லி தரணும், அப்படித்தானே? நீங்க எல்லா இடத்துலயும் படிச்சதையே இந்த இடத்துல வந்து படிக்கணுமாக இருந்தால் நீங்க அப்படி ஒரு கிளாஸ் ஃபாலோ பண்ண தேவையில்லை. இப்ப நீங்க எந்த கிளாஸ்க்கு நீங்க வந்திருக்கிறீங்க அறிமுக வகுப்பு, நீங்க கிளாஸ் ஃபாலோ பண்ணி பாக்குற நேரம் உங்களுக்கு நீங்க ஸ்கூல்ல படிச்சதோ அல்லது வேற எங்கேயோ படிச்சதோ அதே தான் நான் இந்த இடத்துலயும் சொல்லித்தாரனாக இருந்தால் நீங்க எனக்கு கிளாஸுக்கு வர தேவையில்லை.
என்ன அப்படி ஒரு அப்படி போறதாக இருந்தால் திருமணத்துக்கு நாங்க ஒரு பேமெண்ட் பண்ணி அதுக்காக நேரம் செலவழிச்சு அப்படி ஒரு கிளாஸ் நான் எந்த பாடம் மட்டும் இல்லை எந்த பாடமாக இருந்தாலும் ஒரு டியூஷன் ஒன்று நாங்க ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஒன்று போறதாக இருந்தால் அங்க எங்களுக்கு ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்கணும் ஒரு நாலேஜ் ஒன்று கிடைக்கணும். அப்படி இல்லாட்டி எங்களுக்கு அந்த பாடத்துல ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தா மட்டும்தான் நாங்க ஃபாலோ பண்ணணும். அப்படித்தானே இப்ப எக்ஸ்ட்ரா நான் சொல்லித்தாரேன். எக்ஸ்ட்ராங்கிறது இதெல்லாம் அடிப்படை. இப்ப இதுக்காகத்தான் இந்த மேற்கோள் எடுக்க சொல்லிக்கிறாங்க. நீங்க விளங்குனாதான் இந்த களம் சம்பந்தமா இளையம் சம்பந்தமா உங்களுக்கு ஒரு டீப்பான ஐடியா வரும். அந்த விளக்கங்களை நீங்க எடுத்துக்கொண்டு போகும். அதுதான் என்ன முக்கியம். சரி பிள்ளைகள் எழுதிட்டீங்களா? எழுதி முடிஞ்சா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டீங்களா? சரி பிள்ளைகள் எழுதிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எழுத இல்லைன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்துக்கோங்க. புறம் எழுதி கொள்ளுங்க. சரிதானே? சரி இல்லை இப்ப ரெண்டாவது உங்களுக்கு எடுக்க சொன்ன பொருள் நாங்க இன்னும் செயற்பாட்டுலதான் நிக்கிறோம். உருளைக்கிழங்கிட மெல்லிய சீவல். உருளைக்கிழங்கிட மெல்லிய சீவல் எடுக்க சொல்லிக்கிறான். சரி அதுல பெரிய அளவு நீங்க விளங்குறதுக்கு ஒண்ணும் இல்ல. அது அடுத்தது என்னன்னு பார்ப்போம். அடுத்தது காசி தும்பை தாவரத்திட குறுக்கு வெட்டு முகப்பரப்பு. இந்த காசி தும்பை தாவரத்திட தண்டு. காசி தும்பை தாவரத்திட தண்டு. சரி நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க. பொதுவாக இந்த தாவர தண்டுகளை நாங்க எடுத்தால் இந்த தண்டுகள்ல 2 வகையான தண்டு காணப்படுது. 2 வகையான தண்டு. ஒன்று நலிந்த தண்டுடைய தாவரை. நலிந்த தண்டுடைய தாவரை உதாரணம் காசி தும்பை. இன்னொன்று இருக்குது வலிமையான தண்டுடைய தாவரம். உதாரணமாக தென்னை. வலிமையான தண்டுடைய தாவரம். சரி இது நார்மலா நீங்க அதை அணிக்கிறது. எனக்கு சொல்லுங்க வலிமையான தண்டுடைய தாவரங்கள்ல அந்த தண்டுக்கு வலிமை சேர்க்கிறது யார்? அந்த தண்டுக்கு வலிமை சேர்க்கிறது யார்? வலிமை சேர்க்கக்கூடிய களங்கள் காணப்படுது. நான் களங்களை கேட்கல. வலிமை சேர்க்கக்கூடிய பதார்த்தம் என்னன்னு கேட்குறேன். வலிமை சேர்க்கக்கூடிய பதார்த்தம் களங்கள் நாங்க பின்னால படிப்போம். வலிமைக்குரிய களங்கள் சம்பந்தமா பின்னால படிப்போம். வலிமைக்கு காரணமான சில பதார்த்தங்கள் காணப்படும். நீங்க ஆல்ரெடி படிச்ச விஷயத்தை நான் கேட்கிறேன். யாராவது சொல்லலுமா? வலிமைக்கு காரணமான பதார்த்தம். சரி பிள்ளைங்க கவனிங்க. தண்டிட வலிமை காரணமான பதார்த்தமாக நாங்க சொல்லக்கூடிய பதார்த்தம் தான் ஒன்று செலுலோஸ். அடுத்தது லிக்னின். செலுலோஸ் லிக்னின் இந்த 2 பதார்த்தங்களும் ஒரு தாவரத்திட தண்டுக்கு வலிமையை சேர்க்கக்கூடிய பதார்த்தம். சரி ஒரு நலிந்த தண்டுடைய தாவரத்தை எடுத்தா அந்த தாவர தண்டுக்கு வலிமை சேர்க்கிறது யாரு? இதுக்கு ஆன்சர் சொல்லணும் இல்ல. அந்த தண்டுக்கு வலிமை சேர்க்கிறது யார்? உரியம். ஓகே வேற ஆன்சர்? செலுலோஸ். ஓகே இல்ல நீங்க வல்லுறு களவிலயம். ஓகே களத்து கிளம்பியது. ஹப்சா வெரி குட். நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க. நலிந்த தன்னுடைய தாவரங்களுக்கு வலிமையை சேர்க்கக்கூடிய பதார்த்தம் யாருன்னு கேட்டால்
அது வெறுமனே நீர் நீர் தண்ணி. நீங்க காசி தும்பை தாவரத்தை எடுத்து, காசி தும்பை தாவரம் உங்களுக்கு நார்மலா தெரியும். காலையில தண்ணியை நீங்க அதுக்கு பாய்ச்சினால் அவரு நேரா நிப்பார், நேரா நிப்பார், உஜாரா நிப்பார். ஏன்னா காலையில் நீங்க நீர் பாய்ச்சிக்கிறீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ஒளி தொகுப்பு செய்ய செய்ய தண்டில் உள்ள தண்ணி என்ன செய்யும்? நீர் குறையும். மாலை ஆகும் போது இவர் என்ன செய்வார்? சவண்டு போவார். அப்ப நலிந்த தண்டுடைய தாவரங்களோட தண்டுக்கு வலிமையை சேர்க்கிறது வந்து நீர். இது விளங்குதா உங்களுக்கு? இது விளங்கிச்சா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. சரி, பிள்ளைகள் அப்ப இந்த மூணு பொருட்கள் வந்து எனக்கு எடுக்க சொல்லிக்கிறாங்க. நான் மூணையும் எடுத்துட்டோம். எடுத்து என்ன செய்யறோம்டா, மேலே தரப்பட்ட தாவர பகுதிகளை செய்முறையை பாருங்க. பயன்படுத்தி தற்காலிக வழுக்கிகளை தயாரிங்க. தற்காலிக வழுக்கி வந்து தயாரிக்கலாம் தெரியும். நிரந்தர வரைக்கும் தற்காலிக வழுக்கி நிற்குது. இல்ல தற்காலிக வழுக்கியை வந்து தயாரிக்கலாம். அதுக்கு பின்னால் நுணுக்கு காட்டி கீழாலை வந்து என்ன செய்யட்டாம்? அவதானிக்கலாம். ஆசிரியரின் உதவியுடன் களங்களால் ஆக்கப்பட்டுள்ள இளையங்களை இனம் காண்பதற்கு முயற்சி செய்யும். சரி, அதுல முதலாவது உங்களுக்கு தரப்பட்டுள்ள படம் வந்து இந்த வெற்றிலையிட கீழ்ப்புற மேற்றோல நீங்க நுணுக்கு காட்டியில அவதானிக்கிற நேரம் காணப்படுகின்ற அமைப்பு தான் வந்து முதலாவது உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இரண்டாவது தரப்பட்டிருக்கிறது வந்து உருளைக்கிழங்கட சீவல். உருளைக்கிழங்கட சீவலை நீங்க நுணுக்கு காட்டியில அவதானிச்சால் உங்களுக்கு எப்படி அந்த கலங்களோட அமைப்பு விளங்குங்கிறது தான் இரண்டாவது படம் வந்து காட்டப்பட்டிருக்குது. மூணாவது படத்துல காட்டப்பட்டிருக்கிறது வந்து காசி தும்பை தாவரத்துல தண்டை நீங்க அவதானிக்கிற நேரம் அந்த தண்டு எப்படி காணப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கும். சரி, இப்ப இந்த மூணு மூணு களங்களையும் அவதானிங்க. மூணு பகுதிகள் வெற்றிலையிட கீழ்ப்புறமேற்றோல், உருளைக்கிழங்கு, காசி தும்பை. இது மூணும் வந்து இளையங்களானதான் ஆக்கப்பட்டி. மூணுலயுமே களங்கள் பல சேர்ந்து. ஆனா ஒவ்வொன்றிட களங்களும் வந்து ஒரே மாதிரியான அமைப்புடையதாக இருக்குதா அல்லது வித்தியாசமான அமைப்புடையதாக இருக்குதான்னு கேட்டா நீங்க ஆன்சர் சொல்லுவீங்க வித்தியாசமான அமைப்புடையதாக களங்கள் காணப்படுது. அப்ப உங்களுக்கு முதலாவது என்ன சொல்ல வாராங்கண்டா, இந்த இளையங்கள் சம்பந்தமாக நீங்க படிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு சொல்ல வராங்க, இந்த களங்கள் இருக்குது தானே, களங்கள் பல சேர்ந்து தானே இளையம் உருவாகுது. இந்த களங்கள்ங்கிறது வந்து ஒரே வகையான அமைப்புடையதாக இருக்காது. களங்கள்ல வந்து வித்தியாசமான வடிவமுடைய களங்கள் காணப்படும். அப்படியான களங்கள் பல சேர்ந்துதான் இளையங்கள் உருவாகுதுங்கிறத தான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் முதலாவது செயற்பாடு உங்களுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. இது விளங்கிச்சா உங்களுக்கு? இது விளங்கிச்சா? ஓகே, இப்ப அவதானம் அந்த டியூட்ல பாருங்க, அவதானம் தானே அவதானம். அதுல எழுதி கொள்ளுங்க. நீங்க என்ன அவதானிச்சீங்கிறத எழுத போறீங்க. எழுதுங்க. தாவரக்கலங்கள் தாவரக்கலங்கள் தாவரக்கலங்களின் அமைப்பு அப்படி எழுதுங்க. தாவரக்கலங்களின் அமைப்பு அல்லது வடிவம் எப்படி எழுதினாலும் சரி. தாவரக்கலங்களின் அமைப்பு அல்லது வடிவம் வடிவம் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதாக காணப்படுகின்றது. ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதாக காணப்படுகின்றது. தாவரக்கலங்களின் வடிவம் அல்லது அமைப்பு ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதாக காணப்படுகின்றது. ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதாக காணப்படுகிறது. ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டதாக காணப்படுகிறது. சரியா? சரி, அப்ப அவதானம் எழுதிட்டீங்க. சரி, அடுத்தது பாருங்க முடிவு. அப்ப இந்த அவதானத்திலிருந்து நீங்க வார முடிவு என்ன? என்ன முடிவுக்கு வாரீங்க? என்ன முடிவுக்கு வாரீங்கடா?
எழுதிக் கொள்ளுங்க. அங்கிகளின் உடல் அங்கிகளின் உடல் அங்கிகளின் உடல் வெவ்வேறு வகையான கலங்களினால் ஆக்கப்பட்டுள்ளது. அங்கிகளின் உடல் வெவ்வேறு வகையான கலங்களினால் ஆக்கப்பட்டுள்ளது. அங்கிகளின் உடல் வெவ்வேறு வகையான கலங்களினால் ஆக்கப்பட்டுள்ளது. சரி, இவ்வளவுதான் நாங்க முதலாவது செயற்பாட்டுல படிக்க போற விஷயம். சரிதானே? அப்ப நாங்க நாளைய கிளாஸ்ல இருந்து முக்கியமான பகுதிகளுக்குள்ளால போக போறோம். சரி, நாங்க கொஞ்சம் ஸ்பீடா நாங்க நாளைய கிளாஸ்ல இருந்து பாடங்களை எடுத்துக்கொண்டு போகலாம். சரி, கிளாஸ் 9 மணிக்கு முடிகிறது, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. இன்றைய கிளாஸ் சம்பந்தமான ஒரு ஒப்பீனியனை ஒரு செட் பாக்ஸ்ல நார்மலா சொல்லுங்க. இன்றைய கிளாஸ் சம்பந்தமான உங்களோட அபிப்பிராயம். இன்றைய கிளாஸ் சம்பந்தமான உங்களோட அபிப்பிராயத்தை நீங்க என்ன செய்யலாம் சொல்லலாம். ரெக்கார்டிங் தருவேன். யாரும் லீவ் ஆக வேணாம், கொஞ்சம் இல்லைங்க. ஓகே, சரி. பிள்ளைகள், உங்களுக்கு இன்ஷால்லா நாளையில இருந்து கிளாஸ் எங்கள்கிட்ட பேமெண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். நீங்க மந்த்லி 800 தான் பேமெண்ட் பண்ணணும். 800 ரூபாய்க்கு நீங்க 24 கிளாஸ் ஃபாலோ பண்ண போறீங்க, அப்படித்தானே? உங்களோட பெஜ்ஜுக்குரிய கிளாஸ் 12 நடக்கும். ஓ லெவலுக்குரிய கிரேட் 11க்குரிய கிளாஸ் 12 நடக்கும். அதோட சேர்த்து கிரேட் 10க்குரிய கிளாஸ் இன்னும் 12 நடக்கும். அதுவும் நீங்க உங்களுக்கு தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்குரிய லிங்கையும் நான் உங்களுக்கு தருவேன். இப்போ மொத்தமே உங்களுக்கு மொத்தம் 24 கிளாஸ் ஃபாலோ பண்ணலாம் மந்த்லி. 24 கிளாஸ் நீங்க ஜாயின் ஃபாலோ பண்ணலாம். அப்ப 24 கிளாஸுக்குரிய பேமெண்ட் ஒரு சாதாரண கட்டணம் 800 ரூபாய் தான் அறவிடப்படுது. சரிதானே? சரி, அடுத்த விஷயம் பிள்ளைகள், உங்களுக்கு நாளை கிளாஸ் 8 மணிக்கு ஸ்டார்ட், 8 மணிக்கு நடக்கும். இப்ப நான் கிளாஸுக்குரிய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் நான் என்ன செய்வேன், குரூப்ல போடுவேன். நீங்க அந்த 8 மணிக்கு முன்னால, அப்படின்னா ஒரு 7 மணிக்கு முன்னால நாளைக்கு உங்களோட பேமெண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா நான் வேற ஒரு குரூப்ல தான் உங்களை எட் பண்ணுவேன். இன்னைக்கு கிளாஸ் லிங்க் போட்ட குரூப்ல இல்ல, பேமெண்ட் பண்ணவனுக்குரிய வேற ஒரு குரூப் ஒன்று நான் ஓபன் பண்ணுவேன். அந்த குரூப்ல நான் எட் பண்ணுவேன். எட் பண்ணி அந்த குரூப்ல தான் உங்களோட கிளாஸுக்குரிய லிங்க் அதெல்லாம் வரும். அடுத்த விஷயம் அடுத்த விஷயம் எஸ், எல்லா கிளாஸ்லையும் கிரேட் 11 எல்லா யூனிட்ஸையும் கவர் பண்ணுவான். முதலாவது யூனிட்ல இருந்து கடைசி வரைக்கும். முதலாவது யூனிட் இப்போ ஸ்கூல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க. நான் பிசிக்கல் கிளாஸ்லையும் தாவர இலையங்கள் முடிச்சுட்டேன். நேற்றைய கிளாஸ் தாவர இலையங்கள் முடிச்சேன். அப்ப கொஞ்சம் தான் நாங்க பின்னுக்கு வைக்கிறோம், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. அடுத்த விஷயம் உங்களுக்கு பேங்க் பேமெண்ட் பண்ண முடியாதவங்க, பேங்க் பேமெண்ட் பண்ண இயலாதவங்க எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. சிலவங்களுக்கு அந்த சிடிஎம் வசதிகள் இல்லாம இருக்கும், அவங்களுக்கு ஈஸி கேஸ் பண்றதுக்குரிய இதை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். சரியா? அடுத்த விஷயம் பிள்ளைகள், எல்லா கிளாஸ்லையும் நான் ரெக்கார்டிங்ஸ் தருவேன். யூடியூப் ரெக்கார்டிங்ஸ் தான் தருவேன். எல்லா கிளாஸுக்கும் யூடியூப் ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சதோட அடுத்த நாள் காலையில நான் ரெக்கார்டிங்ஸ் போடுவேன். உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸும் பார்த்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு மந்தோட ரெக்கார்டிங்ஸையும் நான் என்ன செய்வேன்னால் ஷெடியூல் பண்ணி தருவேன். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கடைசி கிளாஸ் வரைக்கும் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்து அந்த யூடியூப் ரெக்கார்டிங் எல்லாருக்கும் பப்ளிக்கா பார்க்கலாம், உங்களுக்கு மட்டும் பார்க்க இயலுமான மாதிரி அதுக்குரிய செட்டிங் செய்யப்பட்டு அன்லிஸ்டட் பண்ணப்பட்டு தான் உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு மட்டும்தான் அந்த ரெக்கார்டிங்ஸை பார்க்கலாம். இப்போ நீங்க அதை யாருக்கும் அந்த லிங்க்களை ஷேர் பண்ணாம இருக்கணும். ஏன்னா நீங்க பேமெண்ட் பண்ணி கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, அப்ப அதை நீங்க மிஸ்யூஸ் பண்ண வேணும். ஓகே, அப்ப நாங்க நாளை கிளாஸ்ல சந்திக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அப்படியே ஒன்றும் இல்லைன்னா நீங்க லீவா. ஒன்றும் இல்லைன்னா சரி, ஓகே. அப்ப நாங்கள் கிளாஸ் எண்ட் பண்ணுவோம். நாங்கள் நாளைக்கு சந்திப்போம். குட் நைட். தேங்க்யூ ஸோ மச். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.